நான் சந்தியா. வெல்கம் டு தம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ஒரு பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது இட்லி கூட மட்டும் இல்லாமல் எல்லா சவுத் இண்டியன் டிஃபன் கூடயும் இந்த சாம்பார் சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி மினி இட்லி செஞ்சு அதில் சாம்பார் ஊற்றி சர்வ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பெரிய இட்லி கூட நீங்கள் போட்டு இதில் சாம்பார் கூட சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 3 வரமிளகா, 4 வெந்தயம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு லவங்கம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா வாசம் வர அளவு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுவும் நல்லா வாசம் வர அளவு இதை நம்ம வறுத்துக்கிறோம். இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் பக்கமாக கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காயும் போட்டுட்டு தேங்காயும் நல்லா வாசம் வர அளவு வறுத்துக்கிறோம். இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் பக்கமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு புரிஞ்சோடனே பச்சை மிளகாய் 1 போட்டுட்டு வெங்காயம் போட்டு இதை நல்லா வணக்கி விட்டுறோம். வாசத்துக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுறோம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தக்காளி நம்ம நல்லா வணங்குறதுக்காக இதை நம்ம மூடி வச்சிட போகிறோம். ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் பருப்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் குக்கரில் வேக வச்சு அதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும்போது தான் நம்ம இட்லி கூட ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சாம்பார் ஓரளவு நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இது நல்லா கொதி வரும்போது நான் இதில் ஒரே ஒரு துண்டு வெல்லம் டேஸ்ட்டுக்காக போடுறேன். இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா போட்டுக்கலாம். பட் இந்த வெல்லம் போடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் என்னென்னா, இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் நம்ம சாம்பார் ஃபுல்லாக நல்லா இறங்கிடும். நம்ம அதுக்கப்புறம் சாம்பார் கூட சர்வ் பண்ணும்போது அந்த சாம்பார் நெய்யிலேயே செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி போட்டு அதில் கொஞ்சம் சாம்பார் ஊற்றி பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன் போட்டு 1 டீஸ்பூன் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணோம்னா சாம்பார் இட்லி ரெடிங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.